இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறது, இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி விற்கிறது, இதை மாதிரியெல்லாம் நடக்காதுன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போ நேற்று தான் பதவி ஏற்றிருக்காரு. கட்டாயம் எந்த ஒரு டாஸ்மார்க்காக இருந்தாலும் அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ₹1 சேர்த்து வாங்குறத அவங்க செஞ்ச அந்த 10 ரூபா ஊழல் அதை செய்ய விட்டார். உடனே ஓரிரு நாள்லேயே கூட அவர் ஆர்டர் போடலாம். இப்போ கூட நான் கேட்டு தான் வந்தேன். இப்போ விஜய் ஆட்சி வந்துச்சு, இப்போ கூட ஏன் 10 ரூபா வாங்குறீங்க? அது விஜய் அவர் தான் கொடுத்துருக்காருல்ல, அப்புறமே என்கிட்ட 10 ரூபா வாங்குறீங்க. ஸோ நேற்றே நியூஸஸில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா 10 ரூபாலாம் வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தாண்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 நாள் தானே ஆகுது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவார். அதை சொல்லி தான் வந்திருக்காப்புல. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாருங்க தளபதி. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அது விஜய் சொல்லியிருக்கார். அவர் நன்றாக செய்ய வேண்டும், அவர் அற்புதமாக இருக்க வேண்டும். ஒரு 10 ரூபா அவசியம் குறைக்க வேண்டும், விலை ஏற்ற வேண்டாம். கஜானா காலி இருக்கிறது, 10 கோடி கஜானா காலி இருக்கிறது. இதில் தான் உங்கள் முன்னேற்றம். விஜய் ஆட்சிங்க இது மக்கள் ஆட்சி. அது விஜய் சிஎம் ஆகிட்டாப்புல. ஆண்டவன் புண்ணியத்தில் அவர் நல்லது பண்ணுவாருன்ட்டு நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு யோசனை நல்லதாக தோணுது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் விஜய் நல்லபடியாக செய்யணுன்ட்டு தான் என்னோடய ஆசை. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்குறாங்களா? நேரடி ரிப்போர்ட். அதாவது திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மீது 10 ரூபாய் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க என்பதன் குற்றச்சாட்டுனால செந்தில் பாலாஜி மீது அவப்பெயர் ஏற்பட்டது, திமுக ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்பட்டது. எல்லா கட்சிக்காரங்களும் 10 ரூபா பாலாஜி என்று தான் சொன்னாங்க. இப்போ விஜய் ஆட்சி அமைந்திருக்கிறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? நேரடியாக மதுப்பிரியர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆட்சி அமைச்சு நேற்று தான் பொறுப்பேற்றிருக்காரு. நேற்று பொறுப்பேற்றிருக்கும் போதே சட்ட ஒழுங்கை மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட எந்த ஒரு க்ரைமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை எல்லாமே அலர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்றே நியூஸஸில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா 10 ரூபாலாம் வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தாண்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 நாள் தானே ஆகுது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவார். அதை சொல்லி தான் வந்திருக்காப்புல. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாருங்க தளபதி. மேற்பேண்டு அதிகாரிகள் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுவாங்க. மேபி ஏதாச்சும் அவதூறு இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போது இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, வாங்குற கடைகள் மேலே புகார் கொடுத்தா சூப்பர்வைசர் அந்த லோக்கலில் இருக்க பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் சில பேர் வாங்குவாங்க. அது எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ண சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக பண்ண சொல்லிடுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நேற்றே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. சில நியூஸ் சேனல்ஸில் 10 ரூபா வாங்குறது இல்லைன்னு கூட சொல்லி போட்டிருக்காங்க. எந்தெந்த இதில் கொடுத்துருக்காங்களோ நம்ம அது எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துருவோம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? அது ஏன் இன்னும் குடிக்கவில்லை? திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கரூர் மிஸ்டர் விஜய் அண்ணன் சொன்னார், குறிப்பிட்டார். இன்னும் வரவில்லை. நாங்கள் போதையில் தான் இருக்கிறோம், போதைக்கு அடிமையாக இருக்கிறோம். அதை கட்டுப்படுத்த முடியாது. 1967 வந்தது இந்த பாட்டில். அதை மறக்க முடியாது, இறக்கவும் முடியாது. சூரியன் இன்னும் வெளிச்சத்தில் இருக்கிறது, இரட்டையில் இன்னும் வெளிச்சத்தில் இருக்கிறது, கையும் இருக்கிறது, இந்த பாட்டிலும் இருக்கிறது. ஒரு நல்லது தான் சொல்கிறேன், இது கெட்டது சொல்லவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அது விஜய் சொல்லியிருக்கார். அவர் நன்றாக செய்ய வேண்டும், அவர் அற்புதமாக இருக்க வேண்டும். ஒரு 10 ரூபா அவசியம் குறைக்க வேண்டும், விலை ஏற்ற வேண்டாம். கஜானா காலி இருக்கிறது, 10 கோடி கஜானா காலி இருக்கிறது. இதில் தான் உங்கள் முன்னேற்றம். தமிழ்நாடு முன்னேற்றம். டாஸ்மார்க்கில் பணம் எதுவும் கிடையாது. வாழ்கள் வாழ்கள் டாஸ்மார்க்கில் என்று உங்களை விடல் பெறுகிறேன். பாட்டில் மணி. இப்போ கூட நான் கேட்டு தான் வந்தேன். இப்போ விஜய் ஆட்சி வந்துச்சு, இப்போ கூட ஏன் 10 ரூபா வாங்குறீங்க? அது விஜய் அவர் தான் கொடுத்துருக்காருல்ல, அப்புறமே என்கிட்ட 10 ரூபா வாங்குறீங்க. 135 ரூபா சருக்கு ஏன் 150 ரூபா வாங்குறீங்க? ஒரு 140 ரூபா எடுக்கலாம், ஏன் 150 ரூபா வாங்குறீங்கன்ட்டு நான் கூட இப்போ தான் கேட்டு வந்திருக்கேன். என்ன சொன்னாங்க? 150 தான்ப்பா, இன்னும் 10 ரூபா ஏற்றுவோம். இன்னும் 10 ரூபா ஏற்றுவேன். ஆமாம், இன்னும் 10 ரூபா ஏற்றுவோம் அப்படின்றானுங்க. நான் என்ன சொல்கிறது? அதுக்கு எங்கள் விஜய் ஆட்சிங்க இது மக்கள் ஆட்சி. அது விஜய் சிஎம் ஆகிட்டாப்புல. ஆண்டவன் புண்ணியத்தில் அவர் நல்லது பண்ணுவாருன்ட்டு நமக்கு எல்லாமே நமக்கு ஒரு யோசனை நல்லதாக தோணுது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் விஜய் நல்லபடியாக செய்யணுன்ட்டு தான் என்னோடய ஆசை. சரிங்களா? மக்களுக்கு
ஒரு நல்லது செய்யணும். இந்த ஊர்பட்ட மக்கள், ஏழைப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஓன் ஷாப்புக்கு இதுனா ஒரு தீர்வு கொண்டு வரணும். மூடி வச்சுல நோ ப்ராப்ளம். மூணு நாளும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை கிடையாது. ஏன் என்ன ஆயிடுச்சு? மூடி வச்சதோட பிரச்சனை இல்லை, மூடி வச்சிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நேற்று தான் பதவி ஏற்றிருக்காரு. கட்டாயம் எந்த ஒரு டாஸ்மார்க்காக இருந்தாலும் அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ₹1 சேர்த்து வாங்குறத அவங்க செஞ்ச அந்த ₹10 ஊழல் வந்து அதை செய்ய விட்டார். உடனே ஓரிரு நாள்லேயே கூட அவர் ஆர்டர் போடலாம். அவர் மக்களுக்கு ஒரு நிலையான ஆட்சியையும் நேர்மையான ஆட்சியையும் வாழ்நாள வாழ்ந்துட்டு தமிழக மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிடுவோம், வாழ்கிற நாள் வரை மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. அது கூடிய விரைவில் வந்து இந்த ₹10 எக்ஸ்ட்ரா விற்கிறது, இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி விற்கிறது, இதை மாதிரியெல்லாம் நடக்காதுன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அப்போ இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்லயே ஒரு வார காலத்திலேயே அவர் அதை மாற்றிடுவார். இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக விஜய் இந்த கவனம், இந்த ₹10ங்கிறத அசிங்கம், அது ஆட்சிக்கு அசிங்கம் அப்படின்னு உடனே இதை வந்து கவர்மெண்ட் எம்ஆர்பி என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லா மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. அதை செய்வார். ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்றத அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்றது அவர் ரத்தத்திலே ஊர்னதா ஒன்றா தெரியுது. அவர் பேசுகிற எஃபெக்டை பார்த்தா எவனாக இருந்தாலும் இந்த ஊழல் செய்யணும், சம்பாதிப்போம், மக்களை ₹1 செலவு செய்யாமே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு லஞ்சம் லாவணியன்னு வாங்கணும்? தேவையில்லைல்ல. அதனால் அந்த நோக்கத்தில் அவர் போகிறாரு. அவர் எய்ம் வந்து, அவர் ஆம்பிஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதுக்கு எல்லா அரசியல் தலைவரும் ஒத்துழைப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலமாக வாழ்ந்தது. திமுக 75 ஆண்டு காலமாக வாழ்ந்தது. ஒரு சரித்திரம் படித்தது என்று சொன்னால் முதல் அமைச்சர் ஸ்டாலின் குளத்தெரியில் இறந்து விட்டார் 9000 வாக்கு வித்தியாசம். காரணம் பெண்களின் ஒரு தன்மை எப்படி என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். விஜய் அழகாக பேசுகிறார், வெச்சுகிறார், என் பிள்ளைங்கிறார், அக்காங்கிறார், எங்கள் சொத்தே எனக்கு தான் என்று சொல்கிறார். அவருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி பெண்கள் முழு உரிமை சரித்திரம் எடுத்து வரலாற்றை மிக்க செய்தது காரணம் விஜய் காந்தி. விஜய் வரலாறு கிடையாது, பெண்களின் வரலாறு, தமிழ்நாடின் வரலாறு ஒன்று சேர்ந்து ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். தமிழ்நாடை இவர் காப்பார், மீட்போர் என்று சொல்கிறார். நம்மளுக்கு பாதுகாப்பு தரேன் என்று சொல்கிறார். அதற்காக விசிலை அடிங்கள் அடிங்கள் என்று சொல்லி வெற்றி கழகம் வெற்றியோடு அமைந்தது. ₹10 வந்து பழைய திமுக ஆட்சியில் இருந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த மாதிரி அந்த ₹10 வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த ₹10 வந்து அந்த பாட்டில் மேலே வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் கேட்டதுக்கு அந்த ₹10 வந்து நீங்கள் பாட்டிலை திருப்பி கொடுத்துட்டு அந்த திரும்பவும் அந்த காசை வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுவும் நடைமுறைக்கு வரல. இந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க, அதுக்கான காஸ்ட்டை வாங்கிடுறாங்க, ஆனால் திருப்பி வரல. இப்போ அதே நிலை தான் இன்னும் தொடருது. இன்னும் அதே நிலை என்ன தொடருது. இதுக்கப்புறம் ஆட்சி விஜய் சார் வந்த பிறகு என்ன பண்ணுவாருன்னு தெரியும். வந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேர கால தாமதம் எல்லாருக்கும் உடனே எல்லாத்தையும் எடுக்க முடியாது, கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் கண்டிப்பா. ஆனால் இன்னும் ₹10 வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஆனால் கேட்டிங்களா, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டீங்களா? இன்னும் நடைமுறை ஆகலை இல்லையா?